என்னதான் பெரிய பெரிய கடையில ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் இந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற காரசாரமான ஃப்ரைட் ரைஸ்க்கு ஈடாகுமாங்க. அதே டேஸ்ட்ல இன்னைக்கு வீட்டிலே ஈஸியாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்களா. குக்கரில் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போ கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குருவியாக கட் பண்ண பூண்டு, ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசலா போனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் கேப்சிகம் வந்து எடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் கேபேஜ் பீன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க. நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க சாதம், அது கூட வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன், தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணுங்க. இதுதான் வந்து இதில் முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து கிளறிட்டு நல்லா சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.